டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழக வெற்றி கழகத்தோட நிகழ்ச்சியில் பங்கேற்று இயக்குனர் வெற்றிமாறன் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. இதனால் சோசியல் மீடியா முழுக்க தமிழக வெற்றி கழகத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் சேர்ந்துட்டாரு அப்படின்னு ஒரு சிலர் வதந்தியை பரப்பிட்டு வந்தாங்க. விசாரிச்சதுல உண்மையிலே வெற்றிமாறன் விஜய் கட்சியில் சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிற உண்மை தெரிய வந்திருக்கு. தற்போது விஜய் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகளை நியமனம் பண்ற வேலையில ரொம்பவே பிஸியா இருக்காரு. அடுத்தடுத்து 1, 2, 3, 4, 5வது கட்டமா மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கிடையில தாவேக்காவோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்துல அந்த கட்சியின் கொள்கை தலைவர்களான பெரியார், அம்பேத்கர், காமராசர், அஞ்சலை அம்மாள் மற்றும் வேலு நாச்சியார் இந்த 5 பேருக்கும் சிலை அமைக்கப்பட்டு அவங்களுக்கு விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறாரு. அதை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களிலும் தாவேக்காவோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது. அந்த வகையில மதுரை வடக்கு மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்க கல்லணை அழகர் கோயில்ல மாட்டு வண்டி பந்தய நிகழ்ச்சியை நடத்தினாரு. 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில வெற்றி பெற்றவர்களுக்கு பல்வேறு பரிசுகளை வழங்குறாங்க. அந்த நிகழ்ச்சியில யாரும் எதிர்பார்க்காத வகையில இயக்குனர் வெற்றிமாறன் கலந்து கொண்டதுதான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவருக்கு தாவேக்கா நிர்வாகிகள் ராட்சச மாலை அணிவித்து வரவேற்பு கொடுக்கறாங்க. மற்றபடி இயக்குனர் வெற்றிமாறன் தாவேக்காவில் இணையவில்லை அப்படிங்கிறது உண்மை. ஏற்கனவே விடுதலை 2 படத்துல கொள்கை இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு வசனம் வச்சது மிகப்பெரிய பேசுபொருளாச்சு. அந்த வசனம் வெற்றிமாறன் விஜயை குறி வச்சு தாக்குறது மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் படக்குழு தரப்புல பல்வேறு விளக்கங்கள் அதுக்காக கொடுத்தாங்க. ஆனாலும் எதுவுமே ஏத்துக்கொள்ளும்படியா இல்ல. உண்மையா அந்த வசனம் விஜய்க்காகவே வைக்கப்பட்டிருந்தது மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரியான டைலாக்கை எழுதின வெற்றிமாறனை அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு அந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த விழாவை நடத்தியிருக்காங்க. தன்னோட அடுத்த படத்தின் வேலையா மதுரைக்கு வந்த வெற்றிமாறனுக்கு அழைப்பு விடுத்து அந்த விழாவில் கலந்துக்க வச்சிருக்காங்க அந்த மாவட்ட நிர்வாகிகள். இதை பார்த்ததும் சோசியல் மீடியால ஆஹா வெற்றிமாறனே தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் கூட சேர்ந்து பணியாற்ற போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் உலா வர ஆரம்பிச்சது. ஆனா உண்மையிலே வெற்றிமாறன் விஜய் கட்சியிலாம் சேரல. அவர் சேரவும் மாட்டாரு. ஏன்னா அவரோட கொள்கை சித்தாந்தங்கள் வேற. ஏதோ அந்த விழாவுக்கு கூப்பிட்டாங்க, சிறப்பு விருந்தினரா போய் கலந்துருக்காரு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி இதுக்கும் தாவேக்காவுக்கும் வெற்றிமாறன் அந்த கட்சியில சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான வதந்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுதான் நடந்த விஷயம். இதை சோசியல் மீடியால திருச்சி பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315 77173 மற்றும் 892591 17667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+ ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.